இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். சந்தோஷத்தோடு தன் வழியே போனான். ஒரு மந்திரி ஆண்டுடைய ஆலயத்திற்கு வந்து அவன் தொழுது கொண்டு திரும்பி செல்லும் போது அவனுடைய வாழ்வில் ஏற்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு மாற்றம். அவன் போகும்போது அவனை மிகுந்த மகிழ்ச்சியோடு போக உதவி செய்தது. தெய்வ பிள்ளைகளை இதை போலதான் எப்பொழுதும் நாம வரும்போதும் சந்தோஷமா வரணும், போகும்போதும் சந்தோஷமா. எங்க போனால், எந்த காரியத்திற்காக போனால், படிப்பிற்கோ வேலைக்கோ தொழிலுக்கோ குடும்ப சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கோ தனிப்பட்ட விஷயத்திற்கோ நம்ம எங்க போயிட்டு எங்க வந்தாலும் ஹாப்பியா போயிட்டு ஹாப்பியா வரும். ஒரு நாளும் சோகமா திரும்பி வரக்கூடாது, கவலையா வரக்கூடாது, பயத்தோட வரக்கூடாது, குழப்பத்தோட வரக்கூடாது. நம்மளை பார்க்கும் போதே நல்ல ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ்ல ஜனங்கள் நம்மளை பார்க்கணும். இவங்க ரொம்ப சந்தோஷமா வராங்க, அப்போ இவங்க வாழ்க்கையில இவங்க சக்சஸா ஏதோ ஒரு காரியத்தை பார்த்துருக்காங்க, அந்த மாதிரி நம்மளை சொல்றாங்க. இப்ப இந்த மனுஷன் சந்தோஷமா போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு ஆலயத்தின் மேல் இருந்த வாஞ்சை. அது மாத்திரமல்ல, ஆராதனைகளிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம், வேதத்தோடு இணைந்திருக்கும் ஒரு பிரியம், தெய்வீக குறுக்கீடு, தேவனுடைய மனிதனோடு ஒரு நல்ல ஐக்கியம், அவன் எதிர்பார்த்த வேத பகுதிக்கான விளக்கம் கிடைத்த அனுபவம், ரட்சிப்பு. அது மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்து உபதேசத்திற்கு தன்னை அர்ப்பணித்த ஒரு அனுபவம். இது எல்லாம் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. அப்ப இன்னைக்கு நீங்க நினைக்கிற மாதிரி இந்த உலகத்தில் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க அந்த இடத்துக்கு போனா, அல்லது அந்த மனுஷனை சந்திச்சா, அல்லது இந்த காரியத்தை செஞ்சா இல்ல இல்ல, ஆலயத்திற்கு போனா உங்களுக்கு அங்க சந்தோஷம் இருக்கு. என் ஜெப வீட்டுல என் ஜனங்களை நான் மகிழ பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆராதித்தால் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கு. ஏன்னா அவர் சமூகத்துல பரிபூரண ஆனந்தம், அவருடைய வலது பாரிசத்துல நித்திய பேரின்பம். அது மாத்திரமல்ல, ஆண்டுடைய வேதத்துல இரவும் பகலும் நீங்க பிரியமா இருந்தீங்கன்னா உங்க மனதுல ஒரு நீங்காத நிறைவு, சமாதானம், சந்தோஷம். உங்க வாழ்க்கையில ஒரு தெய்வீக குறுக்கீடு, ஒரு டிவைன் என்கவுண்டர், ஒரு தெய்வீக சந்திப்பு எதிர்பாராமல் உங்களுக்கு உண்டாகும் போது அது உண்மையிலேயே உங்களை பூரிக்க செய்யும். இந்த பிலிப்பை இந்த மந்திரி சந்தித்தது யதார்த்தமாய் அல்ல, தெய்வீகமாய். தேவனே, ஆவியானவரே அவனை வழி நடத்தி அந்த மந்திரியை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தார். அப்ப இந்த தெய்வீக சந்திப்பை போல ஒரு சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையில வந்ததுன்னா அது நிச்சயமா நம்முடைய மனதை மகிழ பண்ணும். வேதத்தில் நாம் வாசித்து கொண்டிருக்கும் அந்த வேத பகுதிக்கான விளக்கங்களை ஒரு ஆவிக்குரிய தேவ மனிதன் மூலமா, ஒரு பரிசுத்தவான் மூலமா, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஊழியக்காரர் மூலமா நாம் அதை அறிந்து கொள்ளும் போது அது நம்முடைய உள்ளத்திலே அது ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. ரட்சிப்பு நம்முடைய உள்ளத்துல ஒரு இனம் புரியாத சந்தோஷத்தை உண்டாக்குகிறது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது, அவருடைய நீதியை நிறைவேற்றும் போது நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நாம செல்லும் போது மகிழ்ச்சி. இப்படித்தான் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை வச்சிருக்கிறாரே தவிர வேற எங்கேயும் இல்லை, வேற எதுலையும் இல்லை. இப்படிப்பட்ட அனுபவங்களை நீங்க ஒவ்வொரு நாளும் உடையவர்களா இருந்தா நீங்க உங்க வழியில போகும்போது சந்தோஷமா போவீங்க, சமாதானத்தோடு போவீங்க. இப்படிப்பட்ட அனுபவங்களை வாஞ்சிப்போம், ஆண்டவருடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வோம். தகப்பனே, இந்த மந்திரிக்கு கிடைத்த இந்த சந்தோஷமான அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.